ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ளிப்கார்ட்டில் நெக் பேண்ட் ஒன்று பை பண்ணியிருந்தேன். OnePlus நெக் பேண்ட் பை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 இது நான் ஒரு 2 வீக்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. 2000 வாங்கலாமா வேணாமா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். யாராச்சும் ஹெட்செட் வாங்கணும், அதாவது OnePlus தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா OnePlus ட்ரை பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு ரொம்ப பெரிய சாரி, கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடவே இல்லை. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து நிறைய டெக் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி வழக்கம் போல் சொல்கிறது தானே, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுங்க. ஏன்னா அந்த யூடியூப் காரப்பெல்லாம் சரி நோட்டிஃபிகேஷனே தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே கொஞ்சம் பார்த்து சரியாக பண்ணி விட்டுருங்க தலைவா. இந்த நெக் பேண்ட் அன்பாக்சிங் பண்ணுறது மாதிரி உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன், மறுநாளே டெலிவரி வந்துடுச்சு. ஆக்சுவலாக 1 டே தான் டைம் எடுத்துக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்ளிப்கார்ட், அமேசான் உங்களுக்கு எது ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணாங்க கீழே கமெண்ட் லீவ் பண்ணுறேங்க. அண்ட் வாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் தரமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்த குவாலிட்டி தாங்க. ஸோ கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. கிளப் கார்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குட்டி பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்டு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. கூட ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, C டைப் கேபிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் நம்ம நெக் பேண்ட் கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த நெக் பேண்டோடைய குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டியும் சரி, இதோடைய பில்ட் குவாலிட்டியும் சரி, குறை சொல்கிறது வேறு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதோடைய பிசிக்கல் ஒரே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் அண்ட் ப்ளே பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன LED லைட் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன LED லைட் சார்ஜரை கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக அந்த நெக் பேண்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இதை கழுத்தில் போட்டு ஒன்ஸ் நம்ம அந்த மேக்னெட் பிரிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக டிவைஸோட பேர் ஆகிடுது. இது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நம்ம மறுபடியும் இந்த மேக்னெட் இது அட்டாச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் அன்பேர் ஆகிடுது. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சார்ஜர் வேஸ்ட் ஆகுது. அண்ட் நம்ம இதை 10 நிமிஷம் சார்ஜர் போட்டால் போதும் 10 மணி நேரம் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணேன், ஒரு 9 to 9.5 hours கிட்ட வந்துச்சு. ஸோ 10 மணி நேரம் ஓகேன்ற அளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம சாங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 மணி நேரம் கிட்ட வரும் போல். நான் கால்லாம் யூஸ் பண்ணாலும் அப்படி இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 17 hours கிட்ட உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 1 day நல்லாவே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஃபுல் சார்ஜ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். யாராச்சும் வச்சிருந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஹெட்செட்டுடைய பாசிட்டிவ் மட்டுமே பேசியாச்சு, நெகட்டிவ் பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும்ல. ஸோ தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த ஹெட்செட்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ரீசெண்ட் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது சரி, வீட்டில் பேசும்போது சரி, இந்த நெக் பேண்டை போட்டு தான் நானும் பேசியிருந்தேன். ஸோ பைக்கில் ட்ராவல் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது எப்போவுமே உன் வாய்ஸ் ரொம்பவே கிளியராக இல்லை, கால் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு நிறைய முறை ரீசெண்ட் டேஸில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே நெகட்டிவாக தெரிஞ்சிச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அது எங்கே கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஏன்னா இது எங்கே ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணி அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, உண்மையாக நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுறேங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நெக் பேண்டோட சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜருக்காக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதாவது சார்ஜர் போகிற பின் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணுற வரை என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ என்ன தான் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, தண்ணி உள்ளே போகாது அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதில் டஸ்ட் போயிட்டு படிக்கலாம். ஸோ இதனால் பார்த்தா சார்ஜர் கேபிள் ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பின் இருக்கிற இடத்த மட்டும் ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ரோட்டு கடையில் வைக்கிற ஹெட்செட்லேயே இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வந்துடுச்சு. நீங்கள் ஏன் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செஞ்சு விட்டுருங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரு 1500 இல்லை 2000 ஏதாச்சும் ஒரு நல்ல ஹெட்செட்டில் நெக் பேண்ட் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த சின்ன நெகட்டிவ் மட்டும்தான், பெருசாக நம்ம நோட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் கிடையாது. கால் குவாலிட்டி ட்ராவலிங் டைமில் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. மற்ற டைமில் எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நீங்கள் யாராச்சும் இந்த நெக் பேண்டை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய டெக் வீடியோஸ் வரப்போது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ்.